பைத்தான் பேஸ்டு டேட்டா இன்ஜினியரிங் ரோல் பிளேஸ் ஆயிருக்கீங்க. பைத்தான் மேல எப்படி ஒரு கிரேஸ் கிரியேட் ஆச்சு? ஸோ பைத்தான் வந்து எனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளாவும் இருந்துச்சு. ஸோ ஏன் நம்ம அதையே சூஸ் பண்ணக்கூடாது? நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படியே நான் பைத்தானும் சூஸ் பண்ணேன். ஓகே மோகன்லால். இப்ப நீ சாச்சுராம் இன்ஃபோசிஸ்டம்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்க. இதான் ஃபர்ஸ்ட் கம்பெனியே கிளியர் பண்ணிட்டியா? இல்லாட்டி இதுக்கு முன்னாடி எதுவும் இன்டர்வியூல ஃபெயிலியர் ஆயிருக்கியா? இதுவரைக்கும் 2 கம்பெனி நான் டெக்னிக்கல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதில 2வது கம்பெனி தான் இது. ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோல நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோகன்லால். அ மோகன்லால் யாரு அப்படின்னா, திருச்சியில ஸ்கூலிங் முடிச்சு, சென்னையில காலேஜ் படிச்சுட்டு, பைத்தான் பிளஸ் எஸ்கியூஎல் இத லேர்ன் பண்ணி, ஒரு டேட்டா இன்ஜினியரிங் ரோல்ல ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி, அதாவது சாச்சுராம் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில 4.5 லேக் சேலரில ஒரு ஃப்ரெஷரா பிளேஸ் ஆயிருக்காரு. அவரோட இந்த கரியர் ஜர்னி, அவர் ஏன் பைத்தான் படிச்சாரு? அவருக்கு பைத்தான்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு? ஆ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இன்டர்வியூ செலக்ட் ஆகாம போனாங்கன்னா, என்ன ரீசனால செலக்ட் ஆகாம போனாங்க? ஆ ஒரு ஃப்ரெஷரா ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுது? ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னு டீட்டெயில்டா அவரோட இந்த கரியர் ஜர்னிய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் நீங்க ஒரு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போணும் அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு 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 ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ தி வீடியோ. ஆ ஹாய் மோகன்லால். ஹாய் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கொஸ்டின் மோகன்லால் அப்படின்ற பேரு எப்படி வந்துச்சு சொல்லுங்க? ச அப்பா வந்து மோகன்லால் ஃபேனு. ஸோ அப்பாவுக்கு அங்க கேரளா ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. ஸோ அங்க வந்து அவரு ஃபிலிம்ஸ்லாம் பார்த்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயி, ஸோ நம்ம சன்னுக்கு அந்த பேர் வைக்கலாம்னு சொல்லி சூப்பர். வச்சாரு. சரி, ஓகே. உன்னைய பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ குடு மோகன்லால். ஸோ நான் ஸ்கூலிங்லாம் திருச்சியில பண்ணேன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் அத பத்தி யூஸ் பண்ணியிருக்க ஒரு ஒரு எந்தூசியாசம் இருந்துச்சு அதுல. ஸோ அப்படி பார்க்கும்போது, ஏன் நம்ம வந்து 12த் முடிச்சு நம்ம ஏன் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்லயே ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ என் பிரதர் அத சஜெஸ்ட் பண்ணாரு. அ அவன் இந்த மாரி மிஸ்டேக் பண்ணான். யுஜில கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணானா, "நீ பண்ணாத" அப்படின்னு எனக்கு சஜெஸ்ட் பண்ணான். ஸோ நமக்கு கம்ப்யூட்டரும் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். பிளஸ் நம்ம இப்ப எடுக்க போற ஃபீல்டும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஐடி பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணேன். ஸோ மோகன்லால் சொல்ற பாயிண்ட் என்ன அப்டின்னா, அவனுக்கு பேசிக்காவே கம்ப்யூட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அவன் கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணான். தென் பைத்தான் படிச்சு பைத்தான் பேஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். நீங்க வந்து என்ன டிகிரியா கூட இருக்கும். பிகாம் படி, பிபிஏ படி, டிப்ளோமா படிங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, உனக்கு கம்ப்யூட்டர் மேல ஒரு கிரேஸ் இருந்துச்சு. கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்டின்னா, யூ கேன் ஈசிலி கெட் இன்டூ ஐடி. சரின்னா அதான் ஃபண்டமெண்டல். நீ எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் உனக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றதுக்கு பேசிக் இன்ட்ரெஸ்ட் வரணும். ஓகே மோகன்லால். ஸோ இப்ப நீ வந்து பைத்தான் பேஸ்டு டேட்டா இன்ஜினியரிங் ரோல் பிளேஸ் ஆயிருக்கீங்க. பைத்தான் உனக்கு எப்படி பைத்தான் மேல எப்படி ஒரு கிரேஸ் கிரியேட் ஆச்சு? எனக்கு வந்து 11த், 12த்ல பைத்தான் தான் நடத்துனாங்க ஸ்கூல்ல. ஸோ பைத்தான் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி இருந்துச்சு. பிளஸ் இப்ப இருக்க நெறையா டெக்னாலஜிஸ் வந்து பைத்தான்ல தான் பண்றாங்க. ஈவன் ChatGPT கூட பைத்தான்ல தான் பைத்தான் ஃப்ரேம்வொர்க் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. ஸோ இப்ப அது 2022ல வந்தாலுமே எனக்கு ஸ்டார்ட்டிங் 11த், 12த்லேருந்தே எனக்கு அது ஒரு பைத்தான் மேல மேல கிரேஸ் கிரியேட் ஆச்சு. பைத்தான் மேல ஒரு இது இருந்துச்சு. ஸோ சூப்பர். பைத்தான் வந்து எனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளாவும் இருந்துச்சு. ஸோ ஏன் நம்ம அதையே சூஸ் பண்ணக்கூடாது? நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படியே நான் பைத்தானும் சூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு SQLமே 12த்லயே அவங்க ஒரு இன்ட்ரோ மாரி குடுத்தாங்க. ஸோ அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஓகே மோகன்லால். இப்ப நீ சாச்சுராம் இன்ஃபோசிஸ்டம்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்க. இதான் ஃபர்ஸ்ட் கம்பெனியே கிளியர் பண்ணிட்டியா? இல்லாட்டி இதுக்கு முன்னாடி எதுவும் இன்டர்வியூல ஃபெயிலியர் ஆயிருக்கியா? இதுவரைக்கும் 2 கம்பெனி நான் டெக்னிக்கல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதில 2வது கம்பெனி தான் இது. ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து கம்பைலன்ஸ்ன்னு ஒரு கம்பெனி. கம்பைலன்ஸ். கம்பைலன்ஸ். ஓகே. ஓகே. அது வந்து எப்படின்னா, இன்வாய்ஸ் கம்பெனி. ஸோ அது ட்ரை பண்ணேன் நான். அதில நான் நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ண மாரி எனக்கு நான் உண்மையிலே ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அதெல்லாம் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு செகண்ட் இன்டர்வியூல நான் அதெல்லாம் பண்ணல. எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? அந்த எந்த கொஸ்டின் ஸ்ட்ரகிள் ஆன? இல்லாட்டி தெரிஞ்சே ஆன்ஸர் சொல்லாம விட்டியா? இல்லாட்டி ஆன்ஸரே தெரியலையா அந்த கம்பெனில? அது ஐ மீன் அது கிளியர் பண்ண ஆக்சுவலி முடியாம எனக்கு போனது? அது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூனால சில கொஸ்டினுக்கு தெரிஞ்சே நான் ஆன்சர் பண்ணல. தெரிஞ்சு ஆன்சர் பண்ணல. எனக்கு சரியா சொல்ல தெரியல. அப்ப வந்து நான் இந்த கம்யூனிகேஷன்ஸ்லாம் நல்லா நல்லா இன்னும் பிராக்டிஸ் பண்ணல. அதே மாரி இன்னும் கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியல. நான் வந்து அதுக்கு பிளாட்டன்ட்டா ரொம்ப தெரியலன்னே சொல்லிட்டேன். ஸோ நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணல. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, நான் ஆன்சர் பண்ணியிருக்கணும். அவனுக்கு ஏதாச்சும் அவன் கூட ஏதாவது கொண்டு வரணும். ஏதாச்சும் அப்படி யோசிச்சிருப்பாங்க போல. நான் அதுக்கு ஆன்சர் பண்ணல. ஸோ அத நான் ரியலைஸ் பண்ணேன் செகண்ட் இன்டர்வியூல. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து கொண்டு போவோம். நம்ம அ எவ்வளோ அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் எ எ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணேன். ஈவன் ராங்கா இருந்தாலும் சரி, பட் ஆனா ஒரு கிளியர் கட்டா, போல்டா கொஞ்சம் ஆன்சர் பண்ணேன். செகண்ட் இன்டர்வியூல. செகண்ட் இன்டர்வியூல. சாச்சுராம் இன்ஃபோ சிஸ்டம்ஸ்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணயில, டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் எத்தன ரவுண்ட்ஸ் நடந்துச்சு? ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ் எத்தன ரவுண்ட்ஸ் நடந்துச்சு? டெக்னிக்கல் ரவுண்ட் 2 ரவுண்ட் இருந்துச்சு. ஹெச்ஆர் 1 ரவுண்ட் இருந்துச்சு. டெக்னிக்கல்ல என்னென்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அவன? எனக்கு வந்து கொஸ்டின், அதோட கரஸ்பாண்டிங் ஆன்சர்.
இப்போ வந்து பைத்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அரே குடுத்துட்டு, அத செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அடுத்து அத ரிவர்ஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல எல்லா எலிமெண்ட்ஸும் டெலீட் பண்ற மாரி, ஆட் பண்ற மாரி அந்த மாரி கேட்டிருந்தாங்க. அடுத்து அ எஸ்கியூஎல் சம்மந்தமா பார்த்தீங்கன்னா, அ எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நேம்ல வந்து அந்த ஒரு சப்ஸ்ட்ரிங் மாரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாரி கேட்டிருந்தாங்க. எல்லா காலம்ஸ்ல இருந்தும். ஸோ, ஓகே. அது மாரி கொஞ்சம் ட்ரிக்கியாவும் கேட்டிருந்தாங்க. பட் ஆனா அவங்களே க்ளூ குடுத்தாங்க எனக்கு. ஸோ, அத பொறுத்து நான் ஆன்ஸர் பண்ணேன். டேட்டாபேஸ்ல என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்டீங்க? எஸ்கியூஎல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் என்ன மாரி இருந்துச்சு? எஸ்கியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டேட்டாபேஸ் மாரி ஒரு டேபிள் மாரி குடுத்தாங்க. அதுல வந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணணும்னா, இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவன் இப்ப டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு வந்து ரோல் நம்பர் அது மாரி பிரிண்ட் பண்ணணும். அடுத்து சேலரி அது மாரி பிரிண்ட் பண்ணணும். ஜாயின்ஸ் யூஸ் அ பண்ற ஜா மாரி. குரூப் குரூப் கிளாஸ் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஜாயின்ஸ் யூஸ் பண்ற மாரி. அடுத்து வந்து அந்த இதுல வந்து இப்ப அது இன்னொரு ஸ்டாஃப்ஸ்ன்னு ஒரு இதுல இருந்துச்சு. அதுல வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்து யாரு ஹையஸ்ட் சேலரி அது மாரி பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. இப்ப வந்து இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல நெறைய ஃப்ரெஷர்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரில வரப்போ என்ன ஃபீல் பண்றாங்க? ஊர்ல இருந்து வர பசங்க மெயினா. அவங்கலாம் வந்து கம்யூனிகேஷன்ஸ்க்கு தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இங்கிலீஷ் பேச தெரியாது. இங்கிலீஷ் பேசாத ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போ முடியாதுன்னு ஒரு பயங்கரமான ஒரு மித் இருக்கு. இத பத்தி உன்னுடைய ஒப்பீனியன் என்ன? இங்கிலீஷ் கண்டிப்பா பேசியே ஆகணுமா? இங்கிலீஷ் இஸ் நாட் தட் மச் மேண்டேட்டரியா? இங்கிலீஷ் எப்படி சொல்ல நம்ம எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் ஒரு யுனிவர்சல் லாங்குவேஜ். ஸோ கண்டிப்பா அத கத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம வந்து மேனேஜர்ன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு என்னன்னா, நானுமே வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரகுள் ஆனேன். ஸோ நான் என்ன பிராக்டிஸ் பண்ணேன்னா, ஒரு மிரர் ஒரு மிரர்ல வந்து நானே வந்து கண்ணாடிட்ட நானே பார்த்து பேசி, ஒரு என்னைய பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மாரி. ஸோ டெய்லி ஒரு 1 1/2 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் பேசுவேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். என் வாய்ஸே நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படின்னு. ஸோ எந்த இடத்துலலாம் நான் வந்து ஸ்ட்ரகுள் ஆறேன், எந்த இடத்துலலாம் நான் வந்து பாஸ் வைக்கிறேன், அந்த மாரி இடத்துலலாம் வந்து நான் என்ன ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன். அடுத்து நெறையா புக் ரீடிங் பண்ண அந்த ஹேபிட் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. ஸோ அதே மாரி நான் டைரி எழுதுற பழக்கம் இருக்கு எனக்கு. ஸோ டெய்லி நான் வந்து டைரி எழுதுவேன். இங்கிலீஷ்ல தான் எழுதுவேன். ஸோ சூப்பர். அப்படி நம்ம நம்ம வந்து எழுதும்போது நமக்கு எந்த மாரி வேர்ட்ஸ்லாம் நம்ம மைண்ட்ல வந்து ஃப்ரேஸ் ஆக தோணும். நம்ம எப்படி எந்த வேர்ட்ஸ வந்து எந்த இடத்துல வந்து ஃபே கரெக்ட்டா ஃப்ரேஸ் பண்றது அப்படின்னு. ஸோ அது எனக்கு நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சூப்பர். ஸோ மோகன்லால் சொல்ற 4 பாயிண்ட் என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து புக்ஸ் ரீட் பண்றான். இங்கிலீஷ் புக்ஸ் ரீட் பண்றான். இல்லாட்டி இங்கிலீஷ் பேப்பர் கூட ரீட் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றான் அப்டின்னா, டெய்லி அவன் பண்ற வொர்க்க வந்து இங்கிலீஷ்ல ரைட் பண்றாங்க. டெய்லி நைட் சில பேர் டைரி எழுதுவாங்க. அது இங்கிலீஷ் எழுத ட்ரை பண்ணலாம். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க பேசின வாய்ஸ அவங்களே ரெக்கார்ட் பண்ணி கேட்கும்போது, நம்ம ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம வாய்ஸ் நம்மளே கேட்டோம் அப்டின்னா, அது என்னன்னா நம்ம நெறைய இடத்துல திணறுவோம். அப்டின்னு யோசிப்போம். சில வார்த்தைகள் நம்மளுக்கு வராது. அதெல்லாம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்மளே கேட்கும்போது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கண்ணாடிக்கு முன்னாடி நம்மள்டி பேசுறது. நம்ம முன்னாடி பேசும்போது, அந்த கான்ஃபிடன்ட் லெவலே வேற லெவல்ல இருக்கும். ஒரு இன்டர்வியூ போம்போது அட்லீஸ்ட் மினிமம் 10 டைம்ஸ் நீங்க மொட்டை மாடில போய் நின்டு ஒரு கண்ணாடி வச்சு நீங்க பேசி பாருங்க. இல்ல நீங்க பாத்ரூம்ல போய் நின்டு கூட பேசி பாருங்க. அதோடைய இம்ப்ரூவ்மென்ட் லெவலே வேற மாரி இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன்ஸ் பத்தி நீங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ மோகன்லால் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா அவன் கம்யூனிகேஷன் அவ்ளோ சூப்பரா டெவலப் பண்ணியிருக்கான். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா இன்புட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வீடியோ பார்க்கிறதோட நிப்பாட்டுனா ஒரு யூசுமே கிடையாது ஆக்சுவலா. ஸோ இந்த வீடியோல சொல்லியிருக்க 1, 2 பாயிண்ட்ஸ் ஆச்சும் நீங்க உங்களோட ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து இட் வுட் பி யூஸ்ஃபுல். சரி ஓகே மோகன்லால். இன்னைக்கு இருக்க ஃப்ரெஷர்ஸ்க்கு உன்னோட அட்வைஸ் என்ன? ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்டின்னா, அவங்கள எப்படி பிரிப்பேர் பண்ணிக்கணும்? இப்ப சில பேர் ஃப்ரெஷர்ஸுமே சில பேருக்கு சில ரோல் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐடி எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னா, பேசிக்கா வந்து டிஎஸ்ஏ, டிபிஎம்எஸ் அந்த எஸ்கியூஎல் கொஸ்டின்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்றது பெட்டர். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து நுழைஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு, அடுத்து நம்ம மூவ் ஆறது பெட்டர்ன்னு எனக்கு தோணும். அடுத்து நம்ம வந்து இப்ப என்னைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நான் டெய்லியும் அ நான் வந்து என்னைய நானே மானிட்டர் பண்ணேன். நான் வந்து 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் ரொம்ப சாலிடா வேஸ்ட் பண்ணேன். ஸோ என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு 2 ஹார்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ற மாரி 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாரி பண்ணேன். ஸோ இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்ட மாரி இருக்கும். அட்லீஸ்ட் அந்த டைம்ல வந்து நான் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் பண்ண மாரி வந்துச்சு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சூப்பர். ஸோ எல்லாருக்கும் ஆல்ரெடி நம்ம சொல்றது தான். நீ எஃபோர்ட் போடாம ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஈவன் நம்ம ஆஃபீஸ்ல நெறைய பேர் கோர்ஸ் படிப்பாங்க. அ நல்லா சூப்பரா இங்கிலீஷ் பேசி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சு நம்ம ஆஃபீஸ்ல பிளேஸ் ஆகாத பையங்கள நான் பார்த்துருக்கேன். அதே சமயத்துல நான் ஐடி படிச்சு பயங்கரமா எஃபோர்ட் போட்டு பிளேஸ் ஆன பசங்கள நீங்க பார்த்துருக்கேன் நானு. ஸோ எஃபோர்ட்டா இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரிசல்ட்ஸ். எஃபோர்ட் இல்லாம உனக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் மோகன்லால். கண்டிப்பா இந்த வீடியோ நெறைய பேத்துக்கு ஐ ஓப்பனிங்கா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது பார்க்காம இந்த வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாம, இந்த வீடியோல மோகன்லால் சொன்ன அந்த இன்புட்ஸும் எடுத்துட்டு, உங்களோட கரியர்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஐடி வந்து உங்களுக்கு ஒரு ஐ மீன் சேலரி வைஸ் பார்த்தாலும் சரி, ஒர்க் கல்ச்சர் வைஸ் பார்த்தாலும் சரி, ஐடிய கம்பேர் பண்ற மாரி எந்த ஃபீல்டுமே இருக்காது. ஸோ உங்களுக்கும் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் ஐல் பி அவைலபிள் இன் சென்னை ஆஃபீஸ். யூ கேன் கம் அண்ட் மீட் மீ அட் எனி டைம். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். தேங்க் யூ சோ மச். தேங்க்ஸ் மோகன்லால். தேங்க்ஸ்.